ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிரின்சிபல் அகாடமி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 25 மே 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து போய் எடுத்துக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேற்று வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். 2012 கடைசி வரைக்கும் நடந்த டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தாராளமாக போய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முல்லை பெரியாற்றில் வந்து புதிய அணைக்கு வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா அமராவதி அணைக்கு நீர் ஆதாரமாக திகழும் சிலந்தி ஆற்றில் குறுக்கே வந்து கேரள அரசு வந்து தடுப்பணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டும் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கடிதம் எழுதியிருக்காருன்னா மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவுக்கு தான் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. அமைச்சரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்று ஓகேங்களா மே 24 மக்களவையோட 6ஆம் கட்ட தேர்தல் விட்டு தில்லி, ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசம் உட்பட 58 தொகுதிகளில் வந்து நடக்குது. ஓகேங்களா, 6ஆம் கட்ட தேர்தல் வந்து 58 தொகுதிகள் நடக்குது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் 18வது மக்களவை தேர்தல் இது. ஓகேங்களா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 கட்டமாக நடக்கிறது. அதில் 6ஆம் கட்டம் வந்து முடியிருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் குழும நிறுவனர் ராம்நாத் கோயங்கோவின் மருமகளும் எக்ஸ்பிரஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த நிறுவனத்துடைய முன்னாள் இயக்குநருமான சரோஜ் கோயங்கோ வந்து பார்த்திங்கன்னா 94 வயது. இவங்க வந்து காலமாயிட்டாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு முக்கியமான வந்து நிறுவனத்தில் வந்து மிக உயரிய பதவியில் இருந்திருக்காங்க. அதில் மட்டும் இல்லாமல் சில வந்து சமூக செயல்பாடுகள்லையும் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. இவங்கள பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரும் காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது விருதுகளோ இல்லை ஏதோ வழங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 109 பேரின் உடல் உறுப்புகள் வந்து தானம் செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில். முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த நிகழாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மூளைச்சாவு அடைந்த 109 பேரின் உடல் உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 642 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுவாழ்வு கொடுத்துருக்கு. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தான் வந்து 17 பேரின் உடல் உறுப்புகள் வந்து தானம் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்திய அளவில் தமிழகம் வந்து தொடர்ந்து உடல் உறுப்பு தானத்தில் வந்து முதலிடம். இது முக்கியமான கொஸ்டின், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படணும்னு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து முதல்வர் அறிவிச்சாரு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக உயர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களுடைய இறுதிச் சடங்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு மரியாதை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகின் மருந்து தேவையில் வந்து இந்தியாவுடைய பங்களிப்பு வந்து 20% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகளவில் மருந்து தேவைகளில் 20% இந்தியாவின் ஏற்றுமதியாக வந்து இந்திய மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் ஜெயசீலன் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்திய மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய பார்த்திங்கன்னா தமிழகம், புதுச்சேரி, கேரளம் இதனுடைய ஒருங்கிணைந்த 9வது ஃபார்மா சவுத் எக்ஸ்போ 2024 அப்படின்ற 2 நாள் வந்து கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா சென்னை நந்தம்பாக்கத்தில் நடக்குது. இதில் தான் அவர் இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா முதலிடத்திலும், 2வது இடத்துல சீனாவும், 3வது இடத்துல இந்தியாவும் இருக்குது. இது முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் பாதிப்பை தடுக்க வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ண இருக்கிறாங்க. சர்க்கரை நோய் ஏற்படுத்தும் பாதிப்புகளை தடுப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வந்து புதிய ஆராய்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மோகன் சர்க்கரை நோய் ஆராய்ச்சி நிறுவனமும் எம்பட் யூஆர் ஓகேங்களா எம்பட் யூஆர் அப்படின்ற மென்பொருள் மேம்பாட்டு நிறுவனமும் பார்த்திங்கன்னா இணைந்து இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள இருக்கிறாங்க. தொற்றா நோய் வகையில் வந்து முக்கியமான இடத்தை வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் தான். தொற்றா நோயில் வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் மிக அதிகமாக வந்து இருக்கக்கூடிய நோய் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய். இந்தியாவில் பார்த்திங்கன்னா 11 கோடி பேருக்கும் அதிகமானவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதிப்பு இருக்குது. ஓகேங்களா, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா சிறுநீரகம், கல்லீரல், கண்கள், உடல் உறுப்புகள் ஆகிய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நாட்டினுடைய 8வது அதிபர் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் ரைச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து மரணம் அடைஞ்சிட்டார். அந்த நாடானது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அண்டை நாடான அஜர்பைஜானில் வந்து பார்த்திங்கன்னா எல்லையில் வந்து அராஸ் அப்படின்ற ஆற்றில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாடுகளும் இணைந்து கட்டிய 3வது அணைக்கு வந்து பார்த்திங்கன்னா திறப்பு விழாவுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வரும்போது இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது. ஓகேங்களா, அந்த அதிபருடைய பேர் எந்த அணையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆற்றுல வந்து அணை கட்டியிருக்காங்க, எந்த நாட்டில் எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா,
தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளில் 7343 குழந்தை திருமணங்கள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. சரிங்களா, குழந்தை திருமணங்களை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் 7000க்கும் மேற்பட்ட குழந்தை திருமணங்களை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் வந்து பாதரச கழிவுகளை அகற்றும் பணி வந்து பார்த்திங்கன்னா 75% நிறைவுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கொடைக்கானல் வந்து 24 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதரச தொழிற்சாலை வந்து செயல்பட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுனால அதை வந்து மூடிட்டாங்க. இப்போ வந்து இந்த பாதரச தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா 1983 வந்து தொடங்கப்பட்டுச்சு. 2001 பார்த்திங்கன்னா இது வந்து முற்றிலும் வந்து மூடப்பட்டுச்சு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23-24 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. இந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 9000 மில்லிகிராம் வந்து பாதரச கழிவு இருப்பது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த கழிவுகளை அகற்றி மண் வளத்தை மீட்டெடுப்பதற்காக முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலேயே முதல் முறையாக அபாயகரமான கழிவுகளை அகற்றுவதற்கான பணிகள் வந்து கொடைக்கானலில் தான் தொடங்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா, இதன் மூலம் முக்கியமானது இது மட்டும் ஞாபகம். இதன் மூலம் நாட்டிலேயே அபாயகரமான கழிவுகளால் மாசடைந்த ஒரே பகுதியாக கொடைக்கானல் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு அறிவியல் பூர்வமாக வந்து தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 75% வரை கழிவுகள் வந்து அகற்றப்பட்டுருச்சு. ஓகேங்களா, இன்னும் 25% கழிவுகள் வந்து இருக்குது. அடுத்து யானைகள் கணக்கெடுப்பு. தென்னிந்திய பகுதியில் உள்ள வனங்களில் உள்ள ஒருங்கிணைந்த யானை கணக்கெடுப்பு பணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைவடைஞ்சிருச்சு. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா யானை கணக்கெடுப்பு வந்து இரண்டு கட்டமாக நடத்தப்பட்டு தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா, ஆந்திரம் ஆகிய மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா யானைகளுடைய கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யானை வழித்தட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்க இருக்கிறாங்க. அதுக்காக தான் வந்து இந்த கணக்கெடுப்பு எடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியாவில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தல் 2ஆம் நிலை போட்டியான காம்பவுண்ட் களப்பணிகள் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இறுதிச் சுற்றுக்கு வந்து வெள்ளிக்கிழமை முன்னேறி வந்து பதக்கத்தை உறுதி பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜோதி, பனித், அதீதி ஆகியோர் அடங்கிய காம்பவுண்ட் மகளிர் அணியும் பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி ரெண்டு அணிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதக்கத்தை வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜெயிச்சா தான் நமக்கு தெரியும் தங்கமா வெள்ளியா பிரான்ஸான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்றாட்டத்தில் குவைத்துடன் மோதவிருக்கும் இந்திய அணியினான 27 பேர்களை கொண்ட அணி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, யார் யாரில் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியான் PV சிந்து வந்து பார்த்திங்கன்னா அரையிறுதிச் சுற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை முன்னேறி இருக்கிறார். ஓகேங்களா, இன்னும் ஆட்ட முடியல, இன்னும் நிறைய ஆட்டம் இருக்குது. அது முடிஞ்சால் தான் வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியும். அடுத்து ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் வந்து இந்திய ஆடவர் அணி, மகளிர் அணிகள் வந்து பெல்ஜியத்துக்கு எதிரான ஆட்டத்தில் வந்து தோல்வியை கண்டிருக்கிறாங்க. T20 உலகக்கோப்பை போட்டிக்கான வர்ணனையாளர்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ரவி சாஸ்திரி, சுனில் கவாஸ்கர், தினேஷ் கார்த்திக், ஹர்ஷா போக்லே போன்ற இந்தியர்களையும் வந்து பார்த்திங்கன்னா ICCI வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, முக்கியமானது கேட்கலாம் எதிர்பார்க்கப்படுறது. மைசூர் மருத்துவர் இயக்கிய குறும்படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லா சினப் விருது வந்து வழங்கியிருக்காங்க. கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து பார்த்திங்கன்னா லா சினப் விருது வந்து பார்த்திங்கன்னா பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மருத்துவர் சித்தானந்த் நாயக் அவர் இயக்கல் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் வேர் திஸ் ஸ்பாட்ஸ் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்ற ஒரு குறும்படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசு வென்றிருக்கு. 77வது கேன்ஸ் திரைப்பட விழா வந்து பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி முதல் பிரான்ஸ் நாட்டில் கேன்ஸ் நகரில் வந்து நடைபெற்று வருது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பிரிவை சேர்ந்த படங்களுக்கு வந்து விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் வந்து பார்த்திங்கன்னா லா சினப் விருது. இந்த லா சினப் விருது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறை சேர்ந்த இளம் கல்லூரி மாணவர்கள் இயக்கக்கூடிய அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுகள் வழங்கப்படுது. இந்த பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சன்ஃப்ளவர் வேர் திஸ் ஸ்பாட்ஸ் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்ற குறும்படத்துக்கு வந்து முதல் பரிசை கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா FTTI கல்லூரி மாணவி அஷ்மிதா சுகானியோகி அவங்க இயக்கிய கேட் டாக் அப்படின்ற படம் வந்து லா சினப் விருது வந்து முதல் பரிசு வென்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வென்றோம். முதல் பரிசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 யூரோக்களும், 2ஆம் பரிசுக்கு 11,200 யூரோக்களும், 3ஆம் பரிசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7,500 யூரோக்களும் வந்து பார்த்திங்கன்னா வெகுமதியாக வழங்கப்படுது. கேன்ஸ் திரைப்பட விழாவின் உச்ச அங்கீகாரமாக கருதப்படும் கோல்டன் பாம் விருது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அறிவிக்கப்பட இருக்குது. ஓகேங்களா, அதாவது வந்து இன்றைக்கி வந்து அறிவிக்கவிருக்கிறாங்க. இந்த விருதுக்கான போட்டி பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 19 படங்கள் வந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆல்பின் இமேஜிங் லைட் அப்படின்ற இந்திய திரைப்படம் வந்து அதில் இணைஞ்சிருக்குது. சரிங்களா, அதை பற்றி டீட்டெயில் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் பார்த்துட்டோம். நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வரும்போது அதை டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து நெதர்லாந்து ஹேக் நகரில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். இதுதான் கொஸ்டினே, அவ்வளோதான். ஓகேங்களா, சர்வதேச நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா நெதர்லாந்தில் இருக்க தி ஹேக் அப்படின்ற நகரத்தில் அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்புவா நியூகினியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்டு உயர்ந்திருக்காங்க. சுமார் 3000 பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க. நிலச்சரிவில் உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை வந்து 1000க்கு மேல் இருக்கும் அப்படின்னு வந்து அஞ்சப்படுது. ஓகேங்களா, ஆஸ்திரேலியா அருகே ஒஷியானா மண்டலத்தில் அமைந்திருக்கும் நியூ கினியா தீவில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய பகுதியையும்
மெலசீனியா தீவுகளை உள்ளடக்கும் நாடு தான் வந்து பப்புவா நியூகினியா. இது வந்து முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாங்கான அந்த நகரம், ஓகேங்களா. அதனால் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கலாம், 3000 பேர் வந்து மாயமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா அரங்க மகாதேவன் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்காரு. நம்ம இதை பார்த்துருக்கோம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸோட தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக டீப்பாக பார்த்துருவோம். இதுவே போதுமானது, இது தாண்டி ஒன்று கேட்கறது வாய்ப்பு இல்லை. நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த PDF வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் இருக்கும், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.